வாலிபர்கள் ஒரு கண்ணியமா வாழ்ந்தாங்க. தனக்கு மனம் முடிக்க போற பெண் யாரும் கூட தெரியாம, இன்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண போய் கேளுங்களேன், உங்களுக்கு எப்படிங்க 2 பேரும் கல்யாணம் ஆச்சு? அங்க உள்ள அந்த வீட்டுக்காரன் சொல்லுவாங்க, அந்த வீட்டம்மா சொல்லுவாங்க, நான் எங்க இவரை பார்த்தேன், எனக்கு கல்யாணம் நாங்க வந்து உட்கார்ந்ததுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு வீட்டுக்காரர் சொல்லுவார். அந்த பக்கம் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு மூஞ்சி எப்படி இருக்க கூட தெரியாதுங்க, அன்னைக்கு எந்த போனும் கிடையாது, எந்த வாட்ஸ்அப்பும் கிடையாது, புரோக்கருங்க தான், அவங்களும் போட்டோ கொடுத்தாதான் உண்டு, அப்படியே கொடுத்தாலும் அந்த அம்மா வாங்கவும் மாட்டாங்க, பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கவும் மாட்டாங்க, அதெல்லாம் பேசக்கூடாது, நிக்கா முடிவாயிடுச்சு, இந்த தேதிக்கு நீ மனம் மகள்ன்றுவாங்க. தக்குவாவோடு இருந்தாங்க, யாருன்னே தெரியாதுங்க, நிக்கான்னாங்க வந்து உட்கார்ந்துட்டேன். அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இந்த மண்ணில பெற்றோர்கள் அற்புதமாக கண்ணியமாக முக தோற்றத்துக்கோ அகத்தோற்றது எதுக்குமே மயங்காம பெற்றோர்கள் பார்த்து வைத்தால் அது சிவப்போ கருப்போ என் தாய் தகப்பு என்ன குழியில தள்ள மாட்டாங்க, அதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதனால் அன்றைய வாழ்க்கையை துவங்கியவர்கள் எல்லாம் இன்றைய இறைவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அழகுக்காக சதைக்காக பின்னாடி ஓடின வாலிபர்கள் எல்லாம் சாக்கடையில் போய் விழுந்து கிடக்கிறாங்க. உங்களுக்கு வரலாறு தெரியும் நினைக்கிறேன். லைலா மஜ்னூன், அதுல மஜ்னூன் என்று இருக்கிறாரு, அவர் பெரிய ஒரு மார்க்க மேதை, பெரிய அறிவாளி, உலமாக்களுடைய சபையில உட்காரக்கூடியவர், உலமாக்களுக்கு ஆலோசனை தரக்கூடியவர். அவருக்கு அசல் பேரை பார்த்தீங்கன்னா கைஸ் என்பதாக சொல்லப்படும். அப்படிப்பட்ட அந்த கைஸ் என்பவர் மௌத்தா போகும் பொழுது, கைஸ் மௌத்தா போயிட்டாருன்னு சொல்லல, பைத்தியம் மௌத்தா போயிடுச்சுன்னா ஊர்ல பேசினாங்க. நீங்க மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தவர் ஒரு பெண்ணின் பின்னால் போனதினால் அவருக்கு அந்த ஊர் உலகம் தந்த பெயர் என்ன தெரியுமா? மஜ்னூன் என்பதாக குறிப்பிட்டார்கள். இப்ப நீங்க முடிவு பண்ணீங்க, இன்னைக்கு யார் யாரெல்லாம் காதல வச்சுன்னு சுத்துறாங்களோ வாலிப பசர்கள், வாலிப யோதிகள், அவங்கள பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுங்க, அந்த மஜ்னூன், நீ ஒரு பைத்தியம். இது நான் சொல்லல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி தருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு மனிதரை நான் பார்த்தேன், ரொம்ப மெலிஞ்சவரா இருந்தார், ரொம்ப உடஞ்சு போனவரா இருந்தார், சோகமா இருந்தார். என்னன்னு போய் விசாரிச்ச, அவர் காதல் ஃபெயிலியர்னு சொன்னார். அப்ப நான் அவரை வச்சு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டேன், யா அல்லாஹ் இந்த பைத்தியத்துக்கு என்ன பாதுகாத்துரு முதல்ல அப்படின்னு. நாம விளங்கிக்க வேண்டிய விஷயம், இன்றைய வாலிபர்கள் இது போன்ற தவறுகளில் ஈடுபடுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அவர்கள் எல்லாம் உலகத்தை மறந்த பைத்தியங்கள், ஆகிரத்தை மறந்த பைத்தியங்கள். ரசூலுல்லாஹ் அழகா ஒப்பிடுவாங்க ஒரு விஷயத்தை, சேத்துல இருக்கிற பன்னி ஒன்ன உரசனா கூட நீ ஏத்துக்கோ, ரோட்ல போற அந்நிய பெண்ணு உன் மேல உரசத்தை நீ வெறுத்துருந்தான். இஸ்லாத்துல பன்னிக்கு ஒரு கேவலமான பேர் இருக்கு, அந்த பேரே சொல்ல வேணான்றாங்க. அது ஒரு ஹராமாக்கப்பட்ட ஒரு விலங்கு, அது சாப்பிடுறது ஹராம். இன்னைக்கு அது நவீன பெரிய பெரிய மேதாவிகள்லாம் சொல்றாங்க, நாங்க பன்னிகளையும் சாப்பிடுவோம், உங்களுக்கு என்ன, நீ சாப்பிடுவோம், யாரு வேணான்னா குடும்பத்தோட சாப்பிடு, உன்னை யார் தடுக்க போற? பன்னி கிட்ட போனாலே நமக்கு நோய்